பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பொதுமக்களே வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கும்பகோணத்தில் நடைபெற்ற திராவிடர் கழக பொதுக்குழுவில் அன்றைய தினம் மாலை நடைபெற்ற மாபெரும் நூற்றாண்டு விழாவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் ஒரு சாமியாருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாட வேண்டும் என்று ஒரு முக்கியமான தீர்மானிக்கப்பட்டது. யார் அந்த சாமியார் என்று சொன்னால், தவத்திரு குன்றக்குடி அடிகளார். காரைக்குடியிலே இருக்கக்கூடிய குன்றக்குடி அடிகளாருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுவது என திராவிடர் கழகத்தின் சார்பாக தீர்மானிக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தீர்கள் என்று சொன்னால், வருகின்ற 31/8/2024 அன்று காரைக்குடியிலே மிக பிரம்மாண்டமான அந்த நூற்றாண்டு விழா நடைபெற இருக்கிறது. அது என்ன, திராவிடர் கழகம் என்பது கடவுள் மறுப்பு இயக்கம், கடவுள் இல்லை என்று சொல்லுகிற இயக்கம், கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று சொல்லக்கூடிய இயக்கம், கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி என்று சொல்லக்கூடிய இயக்கம், கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன் என்று சொல்லக்கூடிய இயக்கம், இந்த ஆத்மா மோட்சம் மறுபிறப்பு பிதிர்லோகம் என்று சொல்லி பலன் அனுபவிக்கிறவன் மிக மிக அயோக்கியன், நம்புகிறவன் மடையன் என்று பட்டி தொட்டியெல்லாம் பிரச்சாரம் செய்வதோடு மட்டுமல்ல, அருமை தோழர்களே, நண்பர்களே, பொதுமக்களே, தந்தை பெரியாருடைய சிலைக்கு கீழே அந்த வாசகம், கடவுள் மறுப்பு வாசகம் வைக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் திராவிடர் கழகம் ஒரு நாத்திக இயக்கம், பகுத்தறிவு இயக்கம், இப்படி சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் ஒரு 100 ஆண்டு காலமாக இந்த மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் சுயமரியாதை உணர்ச்சி வேண்டும், பெண்ணடிமை கூடாது, ஜாதி வெறி கூடாது, ஜாதி கூடாது, மதம் கூடாது என்று சொல்லுகிற இயக்கம், அதுவும் ஒரு சாமியாருக்கு போய் நீங்கள் நூற்றாண்டு விழா கொண்டாடுவது என்பது ஒரு முரண்பட்ட கருத்தாக இருக்கே, அது எப்படி அப்படின்னு பொதுமக்கள் நினைக்கலாம். உண்மைதான். ஆனால் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர் ஒரு சாமியாராக இருந்தாலும் கூட, ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாலும் கூட, தந்தை பெரியாரிடத்திலே மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார்கள். தமிழன் வீடு என்று ஒன்று இருக்குமானால் அங்கே விடுதலை பத்திரிகை இருக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு சாமியார் தான் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். இன்னும் சொல்லப்போனால், தந்தை பெரியார் பேசுகிற கடவுள் மறுப்பு கொள்கையில் அவர் அது சம்பந்தமாக எதுவுமே பேச மாட்டார். மற்ற கொள்கைகளெல்லாம் ஆழமாக பேசக்கூடியவர், அது ஒத்துக்கொள்ளக்கூடியவர், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட, அந்த கடவுள் மறுப்பு வாசகம், பெரியார் இப்படி பேசுகிறாரே, கடவுள் இல்லை என்று சொல்கிறாரே, நாத்திகம் பேசுகிறாரே என்று ஒரு நாள் கூட திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் வருத்தப்பட்டதோ, வேதனைப்பட்டதோ, அதை பற்றி பெரியாரை விமர்சனம் செய்ததோ, அல்லது பொதுவெளியிலே திராவிடர் கழகத்தையோ, திராவிடர் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களையோ, ஆசிரியர் வீரமணி, தலைவர் வீரமணி அவர்களையோ, அவருடைய தொண்டர்களையோ எந்த ஒரு விமர்சனம் செய்யாத ஒரு பண்பாளர். இன்னும் சொல்லப்போனால், அருமை தோழர்களே, அவர் சாமியார் போல் காணப்பட்டாலும் மிகச்சிறந்த தமிழ் உணர்வாளர். அது இலங்கை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காவிரி நீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழர்களுக்கு, திராவிட மக்களுக்கு இன்னல் வருகின்ற பொழுது நம்முடைய மாநாடுகளில், திராவிடர் கழக மாநாடுகளில், பொதுக்கூட்டங்களில், ஊர்வலங்களில் பங்கு பெற்று தன்னுடைய கருத்துக்களை, இந்த கருத்தை சொன்னால் பிரச்சனை வருமோ, ஆபத்து வருமோ, நம்மளை விமர்சனம் செய்வார்களோ என்றெல்லாம் எதிர்பார்க்காமல் மனதிற்கு பட்டதை பற்றென்று பளிச்சென்று சொன்ன ஒரு மாபெரும் ஒரு பண்பாளர் தான் நம்முடைய தவத்திரு குன்றக்குடி அடிகளார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இயக்கம் எடுத்து அத்தனை நடவடிக்கைகளுக்கும் குன்றக்குடி அடிகளார் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அதுபோல் அவருக்கு பின்னாலே பொன்னம்பலம் அடிகளார், கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் என்றால் திராவிடர் கழகமும் தவத்திரு குன்றக்குடி அடிகளாரும் தந்தை பெரியாரும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்களைப் போல செயல்பட்டிருக்கிறார்கள் இந்த சமுதாயத்திற்கு என்று சொல்லக்கூடும். இன்றைக்கு மடத்திலே சொத்துக்களை குவித்து கொண்டு, நகைகளை குவித்து கொண்டு, வைரம் வைடூரியம் சொகுசு வாழ்க்கை வாழுகிறவர்களை நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த ஊர்வலம் மனிதனை சுமக்கக்கூடிய அந்த ஊர்வலம்
நடப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக திரவாடுதுறை ஆதீனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதீனம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பட்டின பிரவேசம் என்று சொல்லக்கூடிய அந்த தேரில் வந்து அந்த பல்லக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டு அதில் அங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து தூக்கிட்டு அந்த ஊர் உள்ளாக வலம் வரக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்க முடிகிறது. அதற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் வரவேற்பு கொடுப்பதையும் பார்க்க முடிகிறது. ஏன் திராவிடர் கழகத்தின் சார்பாக கடந்த ஆண்டுகளில் அந்த ஊர்வலம் அந்த பட்டின பிரவேசம் நடத்தக்கூடாது, மனிதன் சுமக்கக்கூடாது என்று மிகப்பெரிய அந்த கோயிலுடைய அந்த மடத்தினுடைய வாயிலிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்திய போது கூட முதலிலே அரசாங்கம் நடத்தக்கூடாது என்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தாலும் கூட பிறகு அதை நடத்தலாம் என்று ஒரு கொள்ளைப்புறமாக ஒரு கையை காட்டிவிட்டார்கள். அதற்கூட அன்றைக்கி போராட்டம் செய்த திராவிட கழக தோழர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு ஒரு திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டு அந்த நிகழ்வு நடந்தது. இப்படியெல்லாம் சாமியார்கள், மடாதிபதிகள், மடச்சாமியார்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் கூட ஒரு சுயமரியாதை உணர்ச்சியோடு கடவுள் கொள்கையில் மட்டும்தான் குன்றக்குடி அடிகளார் வேறுபட்டாரே தவிர மற்ற விஷயங்களில் பார்ப்பன எதிர்ப்பில், பெண்ணடிமை ஒழிப்பில், ஜாதி ஒழிப்பில், மத ஒழிப்பில், பகுத்தறிவு சிந்தனையில், இன்னும் சொன்னோம்னால் இன ரீதியான போராட்டங்களில், ஆர்ப்பாட்டங்களில், பல்வேறு விஷயங்களில் திராவிடர் கழகத்தோடு ஒத்து போயிருக்கிற ஒரு மாபெரும் ஒரு சாமியார் தான் திரு குன்றக்குடி அடிகளார் என்பதை இந்த நேரத்திலே நினைவு கொள்ள வேண்டும். அதை நினைவுபடுத்தக்கூடிய வகையிலே தான் அருமை நண்பர்களே, பெரியோர்களே, திராவிடர் கழக சார்பாக கும்பகோணத்தில் நடைபெற்ற ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடைபெற்ற அந்த பொதுக்குழு, காலையிலே பொதுக்குழு நடைபெறுகிறது. அந்த பொதுக்குழுவிலே மிக அருமையான தீர்மானம் ஒன்று, அதுமாதிரி காரைக்குடியிலே வருகிற 31/8/2024 அன்று காரைக்குடியிலே மிகப்பெரிய அளவிற்கு திரு குன்றக்குடி அடிகளாருக்கு ஒரு நூற்றாண்டு விழா நடத்துவன் என்று தீர்மானிக்கப்பட்டு அது மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. திராவிடர் கழகத்திற்கு, திராவிடர் கழகம் என்பது ஒரு சுயமரியாதை இயக்கம், நாத்திக இயக்கம், கடவுள் மறுப்பு கொள்கை இயக்கம். இப்படி இருந்தாலும் கூட நம்மவர்கள் ஆன்மீக சிந்தனை உடையவர்களாக இருந்தால் செல்லும் கொள்கையிலே மிகச்சிறந்த 99% ஒத்துப்போகிறவர்களை இந்த இயக்கம் என்றைக்கும் மறக்காது. இந்த இயக்கம் ஒரு வரலாற்று இயக்கம். அந்த வரலாற்று அடிப்படையில் இந்த இயக்கத்துக்காக, இந்த மக்களுக்காக, இந்த திராவிட இனத்திற்காக உழைத்த மக்கள், அவர் ஆன்மீகவாதியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட துறையில் இருந்தாலும் அவர்களை நினைவுபடுத்தி நூற்றாண்டு விழா கொண்டாடி ஒரு வரலாறை ஏற்படுத்துவது திராவிடர் கழகத்தினுடைய பணி என்பதை இந்த நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அருமையான ஒரு நிகழ்வை, நூற்றாண்டு விழாவை அந்த பொதுக்குழுவிலே தீர்மானம் போட்டு அதை நடத்த வேண்டும் என்று சொன்ன திராவிடர் கழகத்தினுடைய தலைவர்களுக்கும், பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும், திராவிட மக்களுக்கும், இன்னும் சொல்லப்போனால் குழந்தை வாழ் மக்களுக்கும், திராவிடர் கழகத்திற்கும் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வருகிற 31/8/2024 அன்று காரைக்குடியிலே மிகப்பெரிய அளவிற்கு நம்முடைய திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா நடைபெறும். அனைவரும் வருகை தந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு வரலாற்று நிகழ்வை நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும், கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.